மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தெப்பம்பட்டியிலிருந்து கணேசபுரம் செல்லும் சாலையில் கட்டி 6 ஆண்டுகளுக்குள் பாலம் பழுதடைந்துள்ளது. பாலம் சீர் செய்யப்படாததால் கணேசபுரம், சின்னமனூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாலம் எந்த நேரத்திலும் இடியும் நிலையில் உள்ளதால் புதிய பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் சார்பில் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் ராஜி தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் ராஜி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் 4 மாதங்களில் பழுதடைந்துள்ளது. இதனால் அந்த பாலத்தின் வழியே செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பழுதை உடனடியாக சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் தரமற்ற நிலையில் பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் தனியார் ஸ்கேன் சென்டருக்கு சென்ற கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் வசதி செய்து தர வேண்டும், நவீன மருத்துவ உபகரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் சுவாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கலை மற்றும் அறிவியல் பாடங்களில் சேர்ந்து பயில மாணவர்கள் மத்தியில் அதிக ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே பல்கலைக்கழகத்திற்கு உள்பட அரசு கல்லூரிகளில் கலை அறிவியல் பாடங்களில் 20% கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் துணைவேந்தர் மேலும் தெரிவித்தார்.